வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சு. இதை தான் நம்ம எல்லா ஃபில்லிங்க்குமே மோஸ்ட்லி இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அப்கமிங் ஒரு 3 ஸ்டிச்சஸ் வரும். 3மே தான் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இது வெரி சிம்பிள் தான். பட்டன் ஹோல் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே தான் இதுவும். இப்போ மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக் போட்டு அகெயின் திருப்பி மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வருவோம்ல பட்டன் ஹோல் ஃபில்லிங். ஆனால் இதில் அப்படி கிடையாது. மேலே இன்னொரு லாக் போட்டு கீழே கொண்டுட்டு வரணும். கீழே அகெயின் ஒரு லாக் போட்டு மேலே கொண்டுட்டு போகணும். மேலே ஒரு லாக் பண்ணிவிட்டு அகெயின் கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். இதுதான் ஃப்ளாட் லோடிங் சொல்லுவோம். இது எப்படின்னா, ஒரு இமேஜ் இருந்ததுன்னா இமேஜில் பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் அப்படியே 4 பார்ட்டிஷன் 5 பார்ட்டிஷன் அந்த மாதிரி பிரிச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு, மேக்ஸிமம் 1 இன்ச் தான் பிரிப்போம். ஒரு இன்ச் அளவுக்கு பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் பண்ணுவோம். மேலே போயிட்டு ஒரு லாக் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். கடைசியாக ஒரு எண் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இது இப்போ ஷேப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அதை இப்போ வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள பார்ட்டிஷனில் ஃப்ளாட் லோட் பண்ணிவிட்டு அகெயின் அடுத்து இந்த கீழே உள்ள பார்ட்டிஷனில் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக பார்ட்டிஷன் பிரிக்காமல் ஒரு இமேஜில் ஃபுல்லாக இந்த ஃப்ளாட் லோட் பண்ணோன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும் போதில் அது வந்து துவல் கொடுக்கும். நடுவில் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்காது ஸ்டிச்சஸ்ஸு. அதனால தான் நம்ம பார்ட்டிஷனாக பிரித்து பண்ணுறோம். மேக்ஸிமம் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு தான் பண்ணணும் பார்ட்டிஷனு. ரொம்ப பெருசாக பார்ட்டிஷன் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்னதாக பண்ணாலும் உங்களுக்கு நல்ல நீட் லுக் கிடைக்காது. அதில் அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக், கெயின் கீழே போயிட்டு ஒரு லாக், மேலே போயிட்டு ஒரு லாக், கீழே போயிட்டு ஒரு லாக். த்ரெட்டு கம்ப்ளீட் ஆனால் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது நான் இப்போ எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ இங்கே த்ரெட்டு வந்து காலி ஆயிடுச்சு. த்ரெட்டு காலியாகவும் எனக்கு ஸ்டக்காச்சு. அப்போவே நான் கண்டுபிடிச்சாச்சு த்ரெட் காலி ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த லூப் வந்து நீடில் வச்சு இழுத்து பார்த்திங்கனாலே தெரியும். 2 லூப்பு இழுத்திங்கனாலே தெரியும். ஒரு லூப் அப்படியே மேலே வந்துடும். மேலே வந்துருச்சா, அப்போ என்ன செய்யணும், அந்த த்ரெட்டு எனக்கு காலி ஆயிடுச்சு. அடியில் வந்து எனக்கு ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. அப்போ அந்த த்ரெட்டை அப்படியே கீழே இழுத்துடணும். மேலே ஒரு கையில் த்ரெட்டு மேலே இழுத்துடணும், அடியில் உள்ள த்ரெட்டு அடியில் இழுத்துடணும். அப்படி செஞ்சாலே அது வந்து ஒரு எண்ணாட்டை உனக்கு விழுந்துடும். அதுவே இப்படி பண்ணிவிட்டு மேலே உள்ள த்ரெட்டை வந்து நம்ம சிசர்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள த்ரெட்டையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக அகெயின் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு எமர்ஜென்சிக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிப் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு சில நேரத்தில் ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ எடுத்தாலுமே டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும் போதில் கொஞ்சம் பெருசாகவே எடுங்க. இல்லைனா சேம் கலர் த்ரெட்டு நூல்கண்டு வந்து 2 நூல்கண்டு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் முடிச்சு போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ மேலே உள்ள பார்ட்டிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் அதே மாதிரி கீழே அந்த பார்ட்டிஷனும் ஃப்ளாட் லோட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்டர் லைன், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பார்டர் கொடுத்துடணும். இதுதான் ஃப்ளாட் லோடிங். நீங்களும் என்னோடய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஷேப்ஸ் என்ன ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஃப்ளவர்,
ஒரு நடுவில் சென்டர் சர்க்கிள் போட்டுட்டு ஒரு 4 பெட்டல் இல்லைன்னா 5 பெட்டல் அந்த மாதிரி வர மாதிரி போட்டுட்டு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.